Good evening, children. 9th standard science. நம்ம பார்க்க போற லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மின்னியக்கு விசை, மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன, அதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குறள் பத்தி நம்ம கத்துட்டு அதுக்கப்புறமா அதனுடைய கருத்து தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா? ஓகே, நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாட வளர்ந்தரு நாடு அப்படிங்கிறது குறள். நாடு என்கின்ற அதிகாரத்திலிருந்து வந்த திருக்குறள் தான் இது. நாடு என்கிற அதிகாரத்துல 739வது குறளாக இருக்கக்கூடியது. மிகச்சிறந்த ஒரு நல்ல கருத்தோட இருக்கக்கூடிய குறள் தான் இந்த குறள். இது நம்ம இப்போ வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விஷயம். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாட வளர்ந்தரு நாடு. இடைவிடாமல் முயற்சி மேற்கொண்டு வளம் பெறும் நாடுகளை விட இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடுகள். தன்னுடைய முயற்சியினால் மட்டுமே வளர்ந்து வரக்கூடிய நாட்டை காட்டிலும் இயற்கையிலேயே மிக சிறப்பான ஒரு வளத்தோட இருக்கக்கூடிய நாடே நல்ல நாடு அப்படிங்கிறது தான் இந்த குறளினுடைய கருத்து. நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு இயற்கை வளம் கொண்ட நாடு இல்லைங்களா. ஏன்னா நம்ம நாடு சுத்தியும் மலைப்பாங்கானது, ஆறு, ஏரி, நீர்வளமாகட்டும், தட்பவெப்ப நிலையாகட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்முடைய நாடு என்பது ரொம்ப நம்மளுடைய சீதோஷ்ண நிலை, வளம் எல்லாமே சிறப்பான நாடு. சரியா? அது போல நம்ம கத்திருக்க கூடிய அல்லது நாம் லேர்ன் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இத மாதிரியான ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மால் என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். இப்போ நம்ம எல்லோருமே இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் லாங்குவேஜுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்றோம், வேறு 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 பள்ளிகளில் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அது இல்லாம சாதாரணமாக இருக்கக்கூடிய பள்ளியில் நமக்கு மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அதே போல பாடத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த மாதிரியான பள்ளியில் நாம் படிக்கும் பொழுது நமக்கு எல்லா நாலேஜுமே கெயின் ஆகும். சோ நம்ம எல்லாரும் போறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு செயலை எப்பயுமே செய்யக்கூடாது. ஏன் நம்மால இது முடியும், இந்த இடத்துலயும் நம்மால் சாதிக்க முடியும், நம்முடைய முயற்சி இருந்தால் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையுமே நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அந்த எண்ணம் எல்லாருக்குமே வரணும். கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். சோ உங்களுக்கு இங்கேயும் இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்லயுமே எல்லா லாங்குவேஜ்லயுமே சொல்லி தரும், அதே மாதிரி உங்க பள்ளியிலயும் சொல்லி தருவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி படிக்கும் பொழுது நமக்கு அந்த சப்ஜெக்ட், நம்ம எந்த பாடத்தை படிக்கிறோமோ அந்த பாடத்தினுடைய நாலேஜும் கெயின் ஆகும். ஆஸ் வெல் அஸ் லாங்குவேஜ் இஸ் அ மீடியம் ஆஃப் நமக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்லலாம், மொழி என்பது எந்த இடத்துல எப்படி லேர்ன் பண்றோமோ அதை பொறுத்து தான். அது மட்டுமே நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. சரிங்களா? படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆர்வம் இருந்ததுன்னா சாதிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க எல்லா இடத்துலயும் சாதிக்கலாம். அதுதான் இந்த குறளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. ஓகே, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கருத்து இஎம்எஃப், மின் இயக்கு விசை அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வீட்டுல ஒரு டேங்க் இருக்கு அல்லது ஒரு பைப், இப்போ ஒரு பிளேஸ், வாட்டர் ஸ்டோரேஜ் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா அந்த இடத்துல தண்ணி எல்லா இடத்துக்கும் வந்துருமா? வராது இல்லையா. இப்போ இதுதான் வாட்டர் டேங்க். வீட்டினுடைய மாடி பகுதியில இருக்கு. அது சின்டாக்ஸா இருக்கலாம் அல்லது சிமெண்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ ஏதோ ஒரு அமைப்புல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நீரை அடியில இருந்து நமக்கு கிரவுண்ட் வாட்டரை மேல எடுத்துட்டு போய் என்ன பண்றோம், சேவ் பண்ணி அந்த இடத்துல சேமிச்சு வச்சுக்கிறோம். சோ அதுக்கு இருந்து என்ன பண்ணணும், நமக்கு கீழே கொண்டு வரணும்.
கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பைப்புக்கும் வந்துருமா? இல்ல. சோ அப்ப இங்க என்ன பண்ணிருப்போம், நம்ம நம் வீட்டு கீழ்ப்பகுதியில் மோட்டாருடன் இணைத்திருப்போம். இந்த பைப்பை மோட்டாரோட கனெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த மோட்டாரை நம்ம அந்த இயக்கத்தின் மூலம் நமக்கு இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய நீராகப்பட்டது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா டேப்புக்கும் தண்ணி வரும். சோ இந்த டேப் எல்லா இடத்துலயும் இருக்கு நமக்கு. நம்ம வீட்டுல ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு பிளேஸ்லயும் நமக்கு தேவையான எல்லா பகுதிகளிலுமே நமக்கு டேப் இருக்கு. நம்ம அந்த டேப்ல தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும். பம்ப். சோ இந்த பம்ப் ஆகப்பட்டது நீரை இறைத்து மேலிருந்து கீழே வரும். இப்போ நீங்க விவசாயத்துல எல்லாம் பார்க்கலாம், மோட்டார் போட்டிருப்பாங்க, சைட்ல பம்ப் இருக்கும், ஆன் பண்ணி விட்டோம்னா நிலத்திற்கு தண்ணி என்ன ஆகும், ஃபுல்லா பாஸ் ஆகும், தண்ணி போகும் இல்லையா? நீரோட்டம் என்பது ஆட்டோமேட்டிக்கா போகும். அப்போ அதே போல இந்த இடத்துல நமக்கு வேகமாக வரக்கூடிய அந்த நீர்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வீல கனெக்ட் பண்றோம். இப்போ இங்க டேங்க்ல இருந்து தண்ணி வேகமா வருது, வாட்டர் டேம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இத நம்ம அணைக்கட்டு நீர்ல இருந்து கூட எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். சோ இந்த இடத்துல தண்ணி நமக்கு பெரிய லெவல்ல தண்ணியை நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம். இங்க இருந்து நீராகப்பட்டது வேகமாக வெளியேறி வருது. இங்க நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சக்கரத்தை கனெக்ட் பண்ணும் பொழுது வீல நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த நீர் சக்கரம் என்ன ஆகும், இங்க வேற ஒரு மோட்டார் மூலமாக ஆகும். சுழலும் பொழுது அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த ரொட்டேட் ஆகும் பொழுது. சோ அங்க நம்ம என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆற்றல் என்பது இன்னொரு ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறது லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கிறது. சோ நமக்கு என்ன தேவை, நம்ம எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி ஒயர்ல என்ன இருக்கும், நமக்கு மேல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஒயருக்கு நடுவுல என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம காப்பர் ஒயரை இன்சர்ட் பண்ணி இருக்கணும். தாமிர கம்பியாகப்பட்டது அந்த பிளாஸ்டிக் ரப்பர் ஒயர்ல போகும் பொழுது எலக்ட்ரான்கள் அங்க நகரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன, சுவிட்ச் போட்டா அந்த எலக்ட்ரான்கள் ஆகப்பட்டது நகர்ந்து இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், சுவிட்ச் போர்டு இருக்கு. தானா இயங்குமா, எந்த ஒரு பொருளும் தானாக இயங்காது. இங்க இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டுல இந்த சுவிட்ச் இருக்கு, சுவிட்ச் ஆன் பண்ணும் பொழுது எலக்ட்ரான்கள் இங்க நகர்ந்து வந்துதான் நமக்கு இங்க வீட்டுல பல்பு இருக்குன்னு சொன்னா பல்பு ஒளிர்வதற்கு அங்க மின்னாற்றல் என்பது தேவை. சோ ஆற்றல் என்பது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படிதான் நகர்ந்து வரும். அதற்கு யார் ஹெல்ப் பண்றாங்க, அங்க காப்பர் ஒயர், தாமிர கம்பி. சோ எதுவுமே தானா இயங்காது, எந்த ஒரு டைரக்ஷன்லும் தானாக நமக்கு இயக்க முடியாது. அதற்கென்று நாம் ஏதாவது ஒரு விசையை செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த வேலை என்பது நடக்கும். சரிங்களா? சோ அதுல நம்ம பேட்டரியா இருக்கலாம் அல்லது இது மாதிரி வேற விஷயம். மோட்டார் இப்போ நம்ம மொபைல் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுல பேட்டரி இருக்கு. பேட்டரியில நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல ஃபுல்லா நமக்கு தேவையான அளவு நம்ம எலக்ட்ரிசிட்டி எந்த பொருளை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்டரி நம்ம பயன்படுத்துறோம், அதுல சேவ் பண்ணி வைப்போம். சோ அந்த இடத்துல இருந்து நமக்கு எந்த பொருளை இயக்கினாலும் அது சின்ன பொருளா இருக்கலாம் பெரிய பொருளா இருக்கலாம், அதற்கு தகுந்த மாதிரி நம்ம அங்க சேமிப்பு என்பது நடக்கும். சோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். சோ இஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நமக்கு எந்த பொருளையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கென்று முக்கியமாக ஒரு ஃபோர்ஸ் என்பது தேவை. எப்படி நமக்கு எலக்ட்ரான்கள் நகர்வதற்கு காப்பர் ஒயர் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுது இல்லையா? சோ காப்பர் ஒயர் இருந்தா மட்டும்தான் அங்க நமக்கு எல்லா எலக்ட்ரான்ஸ்களும் நகரும். அது போல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். they are not moving in a particular direction. You need some force to push the electrons. Where we push? From the switchboard. We push the electrons from the switchboard. The electrons are moved to particular place, whatever it may be. Different kinds of gadgets we are using in our day-to-day life.
ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் தென் கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் ஃபோன் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து எலக்ட்ரானிக்கும் சரி எலக்ட்ரிக்கலும் நிறைய பொருள்கள் நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். சோ அந்த இடத்துல நான் ஒரு திசையில் அந்த இடத்துல ஒரு இயக்கு விசை கொடுக்கும் பொழுதுதான் அங்க நமக்கு என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சு அந்த ஃபங்க்ஷன்ங்கிறது நடக்கும். ஸோ டிவைசஸ் லைக் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்சஸ் ஆர் புஷிங் த சார்ஜஸ் ஆர் அதர்வைஸ் பம்பிங். புஷிங்கும் வரும் அல்லது பம்பிங் போது பம்ப் பண்ணியும் என்ன பண்ணும், அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆக்ஷன்ங்கிறது நடக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், EMF அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசை. மின்கலங்களும் மற்ற மின்னாற்றல் மூலங்களும் எதையாக நமக்கு செயல்படுகின்றன, ஒரு பம்ப் மாதிரி. எப்படி மோட்டார்ல இருந்து தண்ணியை இறைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இறைப்பான் என்பது பயன்படுகிறதோ அது போல இங்க நமக்கு மின்னாற்றலை, இப்போ இங்க நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், ஒரு ஆற்றல் என்பது மற்ற ஆற்றலாக மாறுகின்றது இல்லையா. அந்த கான்செப்ட் நமக்கு தெரியும். எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் வீட்டுல நமக்கு வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்றோம். ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி ஒரு விஷயமா, அண்ட் தென் சவுண்ட் அண்ட் லைட் எனர்ஜி அது டிவி. இந்த மாதிரி நமக்கு பல வகையான ஆற்றலா மாறுகின்றது. சோ இப்போ மின்னியக்கு விசையினுடைய அலகு, அந்த குறியீடு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், எந்த லெட்டர் அப்படின்னு சொன்னா இத இந்த மாதிரி சிம்பல்ல யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எபிசிலான் பிசிக்ஸ்ல சொல்லுவோம். சோ இந்த EMF அப்படி ஈங்கிறத நம்ம எப்படி இத எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ், ஒர்க் டன், வேலை நடக்கின்றது இல்லையா, செய்யப்படக்கூடிய வேலை அப்படிங்கறத என்ன நம்ம டேர்ம் சொல்லலாம், ஒர்க் அப்படின்னு சொல்றோம். சோ W term is used for work. And then next அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றது, நமக்கு மின்னோட்டம் இல்லையா. சோ அத நம்ம என்ன சொல்லலாம், சார்ஜஸ் அப்படிங்கறத Q அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இங்க E ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதற்கு உண்டான ஃபார்முலா E is equal to W by Q. W என்பது செய்யப்பட்ட வேலை, மின்னியக்கு விசையினுடைய SI அலகுங்கிறது ஜூல் பை கூலும். ஜூல் பை SI அலகு நமக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மலா இருக்கக்கூடிய அந்த யூனிட்டும் ஜூல் பை கூலும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய SI அலகு. அண்ட் ஆர் அதர்வைஸ் வோல்ட். மின்னாற்றல் மூலமாக ஒரு கூலும் மின்னூட்டத்தை மின்சுற்று அனுப்பதற்கு ஒரு ஜூல் வேலையை செய்யறது தான் நம்ம என்ன சொல்றோம், வோல்ட். இப்போ வரையறை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ வோல்ட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வரையறை. இதுதான் வோல்ட்னுடைய டெஃபினிஷன். வாட் டிஃபைன் வோல்ட் அப்படின்னு கேட்போம் இல்லையா, கொஸ்டின் ஆன்சர் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா. சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்சஸ் 1 volt if 1 joule of work is done by the source driving 1 coulomb. சோ அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஃபுல்லா ஒரு சர்க்கியூட்ல நமக்கு ஒரு ஜூல் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகணும், ஒரு கூலும் மின்னூட்டத்தை அந்த இடத்துல ஒரு சர்க்கியூட் நம்ம பார்த்தோம், சிம்பிள் சர்க்கியூட், அந்த சர்க்கியூட்டை நமக்கு ஃபுல்லும் சென்ட் பண்றதுக்கு அனுப்பதற்கு ஒரு ஜூல் வேலையை செய்யக்கூடிய தேவையான மின்னூட்டம், மின்னியக்கு விசையை தான் ஒரு வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் இந்த இடத்துல மின்னழுத்த வேறுபாடு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ ஒரு சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்ணிருக்கோம், லைட் பல்ப் எல்லாம் எரிஞ்சது. ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல கூட படிச்சிருக்கீங்க இல்லையா, சீரிஸ் சர்க்கியூட் அண்ட் பேரலல் சர்க்கியூட் ரெண்டுமே படிச்சிருக்கோம். அதுல அம்மீட்டரை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணிருக்கோம், வோல்டேஜ் என்ன மின்னோட்ட வேறுபாடு, அதே மாதிரி வோல்ட்மீட்டரை நம்ம அதுல இன்சர்ட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அளவிடுவதற்காக நாம் ஒரு கருவி அப்படிங்கிறதுதான். சோ இதுல அம்மீட்டர் எப்படி யூஸ் ஆகும், வோல்ட் மீட்டர் யூஸ் ஆகும். இங்க நம்ம பயன்படுத்துறது வோல்ட் மீட்டர். ஓகே, சோ இப்போ நம்ம மின்னழுத்த வேறுபாட்டை கண்டுபிடிப்பதற்காக அந்த சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்றோம், மெயினா அதுல என்னெல்லாம் இருக்கணும், பேசிக்கா இருக்கக்கூடிய காம்போனன்ட் ஒயர், பேட்டரி அண்ட் பல்பு இல்லையா. முக்கியமா இது எல்லாமே நமக்கு தேவை. இதெல்லாம் இருந்தாலே போதும்,
நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு பல்பை கண்டிப்பா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும் இல்லையா. அதோடு நமக்கு மீதி என்னெல்லாம் இருந்தா நம்மளால கரெக்டா அதுல செல்லக்கூடிய கரண்ட் என்னங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாடு இருக்கா அல்லது மின்னூட்டத்துல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஒரே மாதிரியான ஆம்பியர் கரண்ட் மூவ் ஆகுதா, இதை எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் இதையும் இன்சர்ட் பண்ணி அந்த சர்க்கியூட்ல நம்ம சேர்க்கும் பொழுது நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா. அந்த பேட்டரியோட ஒரு முனையில கம்பியே இருக்கு, பொதுவா இருக்கலாம், அல்லது நம்ம ஜென்ரலா என்ன பண்றோம், நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல எக்ஸாம்பிளா எடுத்துட்டா சுவிட்சோட நமக்கு பல்பு மட்டும்தான் இருக்கு. நம்ம டெய்லியும் அதுல உட்காந்து கால்குலேட் எல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க வந்துட்டு ஹையர் கிளாஸ்ல இப்போ 10th எல்லாம் போனா நீங்க அந்த சர்க்கியூட் நமக்கு பிராக்டிக்கலுக்கு வந்ததுன்னா அம்மீட்டரை பயன்படுத்தணும், வோல்ட்மீட்டர் பயன்படுத்தி எந்த அளவுக்கு நமக்கு அந்த இடத்துல மின்னழுத்த வேறுபாடு மின்னூட்டம் போகுது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சோ மின்னாற்றல்ல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவு மின்னாற்றல் நமக்கு ஏதேதோ ஒரு ஆற்றலாக மாறுது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. சோ அப்ப நடுவுல வரக்கூடிய அந்த மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணலாம், இந்த வோல்ட் மீட்டர். சோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், V அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ இப்போ இந்த இடத்துல V நம்ம எதை பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், வோல்ட் மீட்டரை வச்சுதான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா என்னது, W/Q, ஒர்க் டன் பை எந்த அளவுக்கு அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கு, அதே போல எவ்வளவு மின்னூட்டம் போயிருக்கு அப்படிங்கறத கியூன்னு எடுத்துக்கிறோம். செய்யப்பட்ட வேலை எந்த ஆற்றலாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜூல்ல கன்சிடர் பண்ணலாம், கியூங்கிறத நம்ம கூலும்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஜூல், இது கூலும் அப்படிங்கிற அந்த ஒரு அலகை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தான் வோல்ட் மீட்டர். சோ வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி நம்ம இங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா. சோ இது மெஷர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் அ காம்பனன்ட் சர்க்கியூட். சோ அதுல கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சோ இதற்குண்டான சிமுலேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இஎம்எஃப். இஎம்எஃப் உண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் மட்டும் நம்ம இப்ப பார்த்துருவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இதுதான் பாருங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் தென் yes, how it works, எப்படி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. a conducting rod moves through the uniform magnetic field. நடுவுல ஒரு ராட் ஆகப்பட்டது என்ன ஆகும், ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்துட்டு இருக்கு. motion causes the charges to separate, creating the potential difference, EMF induced according Faraday's law. Faraday's law பயன்படுத்தி தான் இந்த EMF அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, சோ இதை நம்ம இப்போ ஃபங்க்ஷன் பண்ண வைப்போம். பிளே பண்றோம்னா இங்க பாருங்க இது மூவ் ஆகும். சோ இந்த ராட் நம்ம என்ன சொன்னோம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தேவை, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலுக்கு நமக்கு என்ன ஆகும், நகர்வதற்கு we want to supply some external force to function the object. அந்த ஒரு செயல் விசை இருந்தா மட்டும்தான் என்ன ஆகுது, நமக்கு ஒரு அங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சோ இதை எப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம்னா, வெலாசிட்டி இருக்கு. சோ வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணும் பொழுது என்ன ஆகும், வெலாசிட்டி என்பது அதனுடைய வேகத்தை நமக்கு மாறுபடுத்தக்கூடும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாச்சுன்னு சொன்னாலுமே நமக்கு வேக மாறுபாடு அப்படிங்கிறக்கும். ராட்னுடைய லென்த்தையும் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம், அப்பயும் அதனுடைய வேக மாறுபாடுன்னு இருக்கும். சோ இப்ப பாருங்க, இந்த இஎம்எஃப்ங்கிறது கண்டக்டிங் ராட் மூவ்ஸ் த்ரூ த யூனிஃபார்ம். அந்த காந்த புலத்தில் அந்த ராடாகப்பட்டது என்ன ஆகுது, நமக்கு மூவ் ஆகுது. சோ அந்த மோஷன் என்ன நடக்க வைக்குது, சார்ஜஸ் செப்பரேட், கிரியேட்டிங் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அங்க சார்ஜஸ் மாறுது, மேல என்ன ஆகும், ஃபுல்லும் பாசிட்டிவ் சார்ஜா மாறும், கீழே இருக்கக்கூடியது நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். சோ
The positive charges accumulates at the top, negative at the bottom. சரிங்களா? So இந்த கான்செப்ட் தான் சிம்பிளா நம்ம இஎம்எஃப் அப்படிங்கிற எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது எந்த லாவினுடைய அடிப்படையிலனா ஃபாரடேஸ் விதிப்படிதான் இந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது நமக்கு செயல்படுகின்றது. சரிங்களா? சோ எந்த ஒரு செயல் நடப்பதற்கும் நம்ம ஒரு விசை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் அப்படின்னா என்ன கான்செப்ட், அது எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம், எங்கெல்லாம் யூஸ் ஆகும், அண்ட் தென் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, அதற்குண்டான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இதற்குண்டான சிமுலேஷன் சர்க்கியூட்ல நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வோல்ட்மீட்டர் செட் பண்ணி கண்டிப்பா அந்த டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம விஷுவலா பார்க்கலாம். சரியா? இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்காமா? டவுட் இருந்தா கேளுங்க. சோ இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போறது எம்சிக்யூ, கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற லெசன் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த லெசன்ல இருந்து வரக்கூடிய ஒரு 10 கேள்விகள் தான். ஒன் வேர்ட் ஆன்சர் பாருங்க. இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டெஸ்டா நம்ம இன்னைக்கு எழுதுறோம். லெசன் டாபிக் இஸ் கெமிக்கல் பாண்டிங், வேதி பிணைப்பு. இதுல வரக்கூடிய கேள்விகளை கரெக்டா நான் ரீட் பண்றேன், நீங்களும் இண்டிவிஜுவலா எழுத்துக்கூட்டி படிச்சு கரெக்டான ஆன்சரை நீங்க சரியா சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, விசிபிள்மா? கரெக்டா தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which principle states that atoms tend to achieve 8 electrons in their outermost shell? அணுக்கள் தங்கள் வெளிக்கூட்டல் 8 எலக்ட்ரான்களை அடைய முனைகின்றன அப்படின்னு என்று கூறும் கொள்கை எது? ஹூம் விதி, அஹ்பா பிரின்சிபல் ஆல்பா, அண்ட் தென் ஆக்டேட் ரூல், அண்ட் தென் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், பவுலி தவிர்ப்பு தத்துவம். சோ இந்த 4 விதிகள்ல எது சரியான விதி? 8 எலக்ட்ரான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்ல, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி மென்ஷன் பண்றதுக்கு. கண்டிப்பா இதை பார்க்கும் போதே உங்களுக்கு நிச்சயமா ஆன்சர் என்னன்னு தெரியும். சோ சூஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின், அணுவிலிருந்து மற்றொரு அணுவிற்கு எலக்ட்ரான்களை பரிமாற்றம் செய்வதன் மூலம் உருவாகும் பிணைப்பு. சோ அணுவிலிருந்து என்னது மற்றொரு அணுவிற்கு எலக்ட்ரான்களை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியது என்ன கான்செப்ட்? சாரி, கோவலன்ட் பாண்ட், சகப்பிணைப்பு, அயானிக் பாண்ட், அயனிக் பிணைப்பு, கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், ஈதல் சகப்பிணைப்பு, மெட்டாலிக் பாண்ட், உலோக பிணைப்பு. சோ இந்த பிணைப்புல எந்த பிணைப்பு மூலம் ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானை நாம் டிரான்ஸ்பர் பண்றோம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, சோ ஒரு அணுவிலிருந்து மற்றொரு அணுவிற்கு நாம் எலக்ட்ரானை டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது அங்கு எந்த பிணைப்பு என்பது நமக்கு உருவாகிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கொஸ்டின். அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஜெனரலி soluble in. Ionic compounds are generally soluble. அயனி சேர்மங்கள் பொதுவாக எதில் கரைகின்றன? நான் போலார் சால்வன்ஸ், முனைவற்ற கரைப்பான்கள். போலார் சால்வன்ஸ், முனைவுள்ள கரைப்பான்கள். ஆர்கானிக் சால்வன்ஸ், கரிம கரைப்பான்கள். கெரோசின், மண்ணெண்ணெய். சோ இந்த 4ல அயானிக் காம்பவுண்ட்ஸ், அயனி சேர்மங்கள் எதில் கரையும்? Okay. Fourth question. An atom that loses an electron forms a electron-ஐ இழக்கும் அணு எதனை உருவாக்குகிறது? எலக்ட்ரானை இழக்கும் அணு எதனை உருவாக்கும்? ஆனயான், எதிர்மின் அயனி.
கேட்டயான் நேர்மின் அயனி, மாலிக்யூல் மூலக்கூறு, ராடிக்கல் தனி உறுப்பு. சோ இதுல ஒரு ஆட்டம்ங்கிறது எலக்ட்ரான்ஸ லாஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல எது உருவாகும்? ஆனயானா, கேட்டயானா, மாலிகூல்ஸா, ராடிகல்ஸா, எது ஃபார்ம் ஆகும்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Sodium chloride is a classic example of an sodium chloride எதற்கு எடுத்துக்காட்டு? கோவலன்ட் காம்பவுண்ட் சகப்பிணைப்பு சேர்மம், அயானிக் காம்பவுண்ட் அயனிச் சேர்மம், கோஆர்டினேட் காம்பவுண்ட் ஈதல் சகப்பிணைப்பு சேர்மம், மெட்டாலிக் காம்பவுண்ட் உலோக சேர்மம். சோடியம் குளோரைடு நம்ம அதை எக்ஸாம்பிளா வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சோ அது எதற்குண்டான எக்ஸாம்பிள்? என்ன கோவலண்டா, அயானிக்கா, கோஆர்டினேட் காம்பவுண்டா அல்லது மெட்டாலிக்கா? சகப்பிணைப்பா, அயனி சேர்மமா, ஈதல் சகப்பிணைப்பா? சோ அது நம்ம என்ன பண்ணிப்போம், அது எவ்வாறு மாறுகிறது அப்படிங்கும் போது நம்ம கரெக்டா படிச்சிருப்போம் இல்லையா? சோ அத நீங்க கரெக்டா ஞாபகப்படுத்தி எழுதுங்க. Next one. An atom that gains an electron. எலக்ட்ரானை பெறும் அணு எதனை உருவாக்குகிறது? நம்ம இன்னைக்கு அந்த பார்த்த லெசன்லயே எல்லாமே எலக்ட்ரானை பெறுவது, இழப்பது, என்ன பாண்டிங், அதெல்லாம் தான். சோ அதனால்தான் அதுல இருந்தே அதுதான் நமக்கு மெயினான கான்செப்ட் அந்த லெசன்ல நம்ம லேர்ன் பண்றது. சோ எலக்ட்ரானை பெறும் அணு எதனை உருவாக்கும்? ஆனயான் எதிர்மின் அயனி, கேட்டயான் நேர்மின் அயனி, மெட்டல் உலோகம், நோபல் கேஸ் மந்த வாயு. சோ எலக்ட்ரானை பெறக்கூடிய அணு எதை உருவாக்கும்? Okay, seventh question. The process of gaining electrons. எலக்ட்ரான்களை பெறும் செயல்முறையை என்ன சொல்லுவோம்? ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சோ the process of gaining electron is called, எலக்ட்ரானை பெறும் செயல்முறை ரிடக்ஷன் ஒடுக்கம், ஆக்சிடேஷன் ஆக்சிஜனேற்றம், அயனைசேஷன் அயனியாக்கம், சப்ளிமேஷன் பதங்கமாதல். எலக்ட்ரான்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, அதுல ஆக்சிஜன் பொறுத்தும் இருக்கு, ஹைட்ரஜன் பொறுத்தும் இருக்கு, எலக்ட்ரானை பொறுத்தும் இருக்கு. அந்த மாதிரிதான கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? சோ எலக்ட்ரானை பெறக்கூடிய செயல்முறையை என்னன்னு சொல்றோம்? இந்த 4ல என்ன கான்செப்ட், எந்த வினை நமக்கு எலக்ட்ரானை பெறக்கூடிய ஒரு செயல்பாடு? ஓகே, 8th question. Oxidation number of oxygen. Oxidation number of oxygen in most of its compounds. பெரும்பாலான சேர்மங்களில் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண், அந்த நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுதும் அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னா பார்த்திருப்போம். அப்ப ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் ஆப்ஷன் A +2, ஆப்ஷன் B -1, ஆப்ஷன் C -2, ஆப்ஷன் D 0. சோ எல்லா சேர்மங்கள்லயும் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
In a polar covalent compound, electrons are ஒரு முனைவுள்ள சகப்பிணைப்பில் எலக்ட்ரான்கள் completely transferred முற்றிலும் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. Uniquely shared சமமாக பகிரப்படுவதில்லை. unequally shared சமமாக பகிரப்படுவதில்லை. equally shared சமமாக பகிரப்படுகின்றன. not involved ஈடுபடுவதில்லை. சகப்பிணைப்புல நம்ம அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுல எலக்ட்ரான்கள் எவ்வாறு பகிரப்படுகின்றது அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம கொஸ்டின் கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 10th question. A bond in which both the shared electrons are contributed by only one of the participating atom is called an பகிரப்பட்ட இரண்டு எலக்ட்ரான்களும் பங்கேற்கும் அணுக்களில் ஒன்றால் மட்டுமே பங்களிக்கப்படும் பிணைப்பு அயானிக் பாண்ட். அயானிக் பிணைப்பு, கோவலன் பாண்ட் சகப்பிணைப்பு, கோஆர்டினேட் கோவலன் பாண்ட் ஈதல் சகப்பிணைப்பு, மெட்டாலிக் பாண்ட் உலோக பிணைப்பு. ரெண்டு எலக்ட்ரான்களும் நமக்கு ஷேர் பண்ணும் பொழுது அதுல ஒன்றால் மட்டுமே அது கரெக்டா ஈக்குவல் ஷேரிங் நம்ம பார்த்தோம்ல, ஒவ்வொருத்தரும் ஈக்குவலா ஒரு எலக்ட்ரான்களா பிரிச்சு கரெக்டா ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது எந்த பிணைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த 10 வினாக்களுமே நம்ம இந்த பாடத்துல ஃபுல்லா தரோவா படிச்சது ஆஸ் வெல் அஸ் நம்ம ரிவிஷனையும் பார்த்தோம். ஓகே, கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா சூஸ் பண்ணி ரைட்டான ஆன்சரா எழுதுங்க. இந்த லெசன்ல அடுத்த சாப்டரை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.